கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி தரும் வகையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் போராக மாறியது. 2 ஆண்டுகளாக நீடித்த இந்த போரில் 67,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் கொடூரமாக கொல்லப்பட்டனர். லட்சக்கணக்கானோர் காயமடைந்தது மட்டும் இல்லாமல் பலர் உணவுக்கு வழியின்றி பஞ்சம் பட்டினியிலும் மக்கள் சிக்கி தவித்து வந்தனர். இப்படி பலரின் ரத்தம் சிந்திய போருக்கு பின் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் இன்று அமைதியின் வாசலில் நிற்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச அமைதி பரிந்துரைக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஒப்புக்கொண்ட நிலையில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து ட்ரம்பின் அமைதி ஒப்பந்தம் எகிப்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகியுள்ளது. எகிப்து செல்வதற்கு முன் இஸ்ரேல் சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உலகிற்கு அதிக ட்ரம்புகள் தேவை என்று புகழாரம் சூட்டியது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். Another American president, but is a giant of Jewish history, one for whom we must look back 2.5 millennia into the mists of time to find a parallel, Cyrus the Great. மேலும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதுவரை எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலுக்காக இவ்வளவு செய்ததில்லை என்றும் இஸ்ரேலின் சிறந்த நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இது போரின் முடிவு மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு வரலாற்றில் ஒரு புதிய விடியல் என்று குறிப்பிட்டு பேசிய ட்ரம்ப் அமெரிக்க நாட்டை போலவே இனி இஸ்ரேலுக்கும் பொற்காலம் என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து அதிபர் ட்ரம்பின் 20 அம்ச அமைதி ஒப்பந்தம் படி பிணை கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அதன்படி ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய மக்கள் திரும்ப வரும் தங்கள் மக்களை பார்க்க ஆரவாரத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் நாட்டு எல்லைக்கு கொண்டு வரப்பட்ட பிணை கைதிகளை ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். வீடியோ கால் மூலம் தங்கள் சொந்தங்களுடன் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போதே பேசிய காட்சிகளும் வெளியாகின. இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்ததாகவும் தாங்கள் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் மகிழ்ச்சி மிகுந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தனர். אתם זוכרות שאמרתי לכם שאבא יגיע בקרוב? இஸ்ரேல் நாட்டு கொடியுடன் வந்த பிணை கைதிகளை அந்நாட்டு மக்கள் பாட்டு பாடியும் நடனமாடியும் ஆரவாரத்துடன் கண்ணீருடனும் வரவேற்ற காட்சிகள் மனதை ரணமாக்கின. தங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை பார்த்தவுடன் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டது வேதனையின் உச்சத்துக்கே கூட்டிச் சென்றது.
ברוך אתה אדוני אלוהינו מלך העולם שהחיינו וקיימנו והגיענו לזמן הזה. איזה חיים שלי, האור שלי, הלב שלי. ברוך אתה אדוני אלוהינו מלך העולם שהחיינו וקיימנו והגיענו לזמן הזה. חיים שלי, חיים שלי, אתה חיים שלי. חיים שלי, חיים שלי, חיים שלי, אתה אלוף גיבור, כפרה עליך אני, כפרה עליך אני, כמה חיות שלך. வீட்டில் இருந்தபடியே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்களை கண்டு உணர்ச்சி பொங்க உற்சாகமடைந்தது பார்க்கும் அனைவரையும் மகிழ்ச்சியில் கொண்டு சென்றது. போர் நிறுத்தத்திற்கு முக்கிய காரணமாக விளங்கும் ட்ரம்பின் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடியும் இஸ்ரேல் மக்கள் கொண்டாடினர். அதேபோல் இஸ்ரேல் ராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களும் அந்நாட்டுக்கு திரும்பினர். அப்போது பேருந்தில் இருந்தபடியே குழந்தை ஒன்றிற்கு முத்தம் கொடுத்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இஸ்ரேல் மக்களை வரவேற்கும் விதமாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா நெதன்யாகுவும் வெல்கம் கிட் ஒன்றை தயாரித்து வைத்திருந்தனர். அதில் ஆடைகள், மடிக்கணினி, செல்போன் மற்றும் டேப்லெட் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் வருக, நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம், நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொள்கிறோம், சாரா மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு என்று எபிரேய மொழியில் கையால் எழுதப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2 ஆண்டுகளாக இரத்தக்கரை படிந்திருந்த இஸ்ரேல் காசா பகுதியில் அமைதி நிலவி வருவது உலக நாட்டு மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காசா பகுதி மறுசீரமைப்பு, நிர்வாகம், மக்களின் மேம்பாடு போன்ற பல விஷயங்களுக்கு வரும் காலங்களில் ட்ரம்பின் 20 அம்ச அமைதி பரிந்துரையின்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.